வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக உருமாற உள்ள நிலையில் விரைவாக புயலாக மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பலத்த மழை பெய்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் இந்த ஆழமான தாழ்வு பகுதி இன்று நண்பகல் வேளையில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நெருங்கி மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளதா என்பது குறித்து இன்றுதான் தெரிய வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக பலத்த மழையும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12 மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரிகளை நியமனம் செய்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர், எஸ்பிக்களோடு இணைந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. தொடர்ந்து கொட்டும் மழையால் ஏரிகள், குளங்கள் நிரம்பியுள்ளன. தொடர்ந்து கனமழை கொட்டி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கையை தீவிரப்படுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்வது, மீட்பு பணிகள், நிவாரண பணிகளை விரைந்து செய்திட அந்தந்த மாவட்டங்களுக்கு ஆட்சியர்களுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு 12 சிறப்பு அதிகாரிகளை நியமித்து ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 12 IAS அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு. அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள், எஸ்பிக்களோடு இணைந்து இந்த சிறப்பு அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளை செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இன்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வட தமிழகம் நோக்கி மாற வாய்ப்பிருப்பதால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், சிவகங்கை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.